என்னாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் தெளிவா வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேவுக்கும் விரோதமாக பேசி, பாத்தீங்களா, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன கஷ்ட நஷ்ட பாடு பிரச்சனை சோர்வு வந்தாலும் தேவனுக்கும் ஊழியக்காருக்கும் விரோதமா என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூட. சரியா? அந்த பேசும்போது என்ன நடந்து பாருங்க, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி, அங்க குறை சொல்றாங்க, நாங்க வனாந்திரத்துல சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? எங்களை எகிப்திலிருந்து நீங்க ஏன் கூட்டிட்டு வந்த? இங்கே அப்பமும் இல்லை, இங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு பாருங்க, வானத்திலிருந்து கொடுத்த மன்னாவே அற்பன்றாங்க. தேவ தூதர்கள் சாப்பிட்ட அந்த உணவை என்னவா, அற்பமான உணவுன்னு சொல்லி அலட்சியமா பேசுறாங்க. எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. அது வெறுப்புன்றாங்க பாருங்க. இன்னைக்கு வேத வசனம் நமக்கு வெறுப்பா இருக்குல்ல, அது போல அந்த அப்பா அவங்களுக்கு எப்படி இருந்ததா, வெறுப்பா இருந்ததா. வெறுப்பா இருக்குதுன்னு சொல்லி குறை சொல்றாங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் அந்த ஜனங்க மத்தியில கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். ஆண்டவரே அனுப்பிட்டார். அனுப்பணும்னா அது என்ன பண்ணிச்சு, அவைகள் ஜனங்களை கடித்ததினால், அது ஜனங்களை போய் கடிச்சதுனால இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டத்துல இது போய் கொத்த நிறைய பேர் சாகுறாங்க. சாகும்போது அங்க என்ன நடக்குது பாருங்க. அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், பாருங்க, இவங்களே பாஸ்ட குறை சொல்லுவாங்க. பிரச்சனை வந்தனே இவங்களே யாருக்கிட்ட வருவாங்க, பாஸ்ட் கிட்ட வருவாங்க. ஆனா என்னதான் அவங்க குறை சொன்னாலும் அந்த பாஸ்ட் அவங்களுக்காக என்னத்த பண்ணி ஆகணும், ஜபம் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஏன் குறை சொல்லுவாங்க, நம்மகிட்டயே வருவாங்க. ஆனா பாஸ்ட் அவங்கள தள்ளக்கூடாது. பாருங்க, புரியுது அவங்களுக்கு? ஜனங்க அப்படித்தான் இருப்பாங்க. பாஸ்ட் மோசம்னுவாங்க, ஆண்டவர் மோசம்னுவாங்க, எல்லாம் மோசம்னு சொல்லுவாங்க. அவங்கள கஷ்டம் வியாதி பிரச்சனை போராட்டம் வந்தோடனே நேரம் எங்கே தான் வருவாங்க, பாஸ்ட்டுக்கிட்ட தான் வருவாங்க. பாஸ்ட் அவங்கள பழி வாங்கக்கூடாது, அவங்கள தள்ளக்கூடாது. மோசையை போல அவங்களுக்காக ஜபம் பண்ணணும். பாருங்க, அதுதான் உண்மையான பாஸ்டர். இவர் அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. பாருங்க, ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால், பாவம் செய்தோம், சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி. இப்ப கெஞ்சுறாங்க, உங்களுக்கும் ஆண்டருக்கு விரோதமா பேசிட்டோம் மோசேயே பாஸ்டர், அந்த சர்ப்பம் எல்லாம் என்ன ஆகணும், எங்க விட்டு போகும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். மோசே அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். இத்த உண்மையான பாஸ்டர். நீங்க என்னதான் பண்ணாலும் நாங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இந்த மன்னித்து இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இங்கே பாருங்க, மோசே அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து, எந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அவங்களுக்கு கடிச்சதோ அதே ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை நீ செஞ்சு அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. அதுல ஒரு கம்பத்துல நீ தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் யாரெல்லாம் பாம்புனால கடிக்கப்பட்டாங்களோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அவங்க கடிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்கன்னா அவங்கள என்ன ஆவாங்க, பிழைப்பார்கள். புரியுது என்ன கூட? அல்லேலூயா சொல்லுங்க. இது இயேசு சிலுவையில மரிப்பதற்கான முன் அடையாளம், ஒரு நிழல். அந்த சிலுவையில இயேசு தொங்கப்படுவதை யாரெல்லாம் இன்றைக்கு நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு வருங்கிறதுக்கு ஒரு நிழலாக அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் மேல தூக்கி வை. அது யாரெல்லாம் பார்ப்பாங்களோ பாம்புனால கடிக்கப்பட்ட அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க, விடுவிக்கப்படுவாங்க, காப்பாற்றப்படுவாங்க, தப்புவிக்கப்படுவாங்கன்னு சொல்லி. இப்ப நிறைய நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ஆண்டவர் ஏன் ஒரு புறாவை வச்சிருக்கலாம்ல, ஒரு நல்ல ரட்சிக்கப்படுகிற ஒரு ஏன் பாம்பை வச்சாரு? இந்த பாம்பு தான் நமக்கு பிசாசுன்னு நம்ம சொல்றோமே, பாம்பை பார்த்தா ரட்சிப்பா, இந்த பாம்பை பார்த்தா நமக்கு என்னது, விடுதலையா? அப்படி நமக்கே அதை பத்தி பிரசங்கம் பண்ணுவோம், அதை பத்தி சொல்லவுமே நமக்கு என்ன இருக்குது, ஒரு பயமா ஒரு வேதனையா இருக்கு. அப்போ இங்க நீங்க வெண்கல சர்ப்பம் அப்படின்றது நமக்கு ஒரு அசுத்தமாகவும் அசுத்த ஆவி போலவும் பிசாசு போலவும் நம்ம தோணுது. ஆனா எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின வெளிப்பாடு என்னன்னா, ஏன் கர்த்தர் அதை வெண்கல சர்ப்பமாக அங்கே தூக்கி வைத்து அவர்களுக்கு ரட்சிப்பையும் விடுதலை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னா, நம்முடைய தேவனுடைய குணாதிசயம், அவருடைய திட்டம் என்னன்னு சொன்னா, அவர் முள்ளால தான் எடுப்பார். புரியுதா? முள்ளால எடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். பிசாசு எப்படி நம்மை எதனாலே நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிறானோ
அதை கொண்டே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு பாருங்க, போன 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஏவாள பிசாசு பழத்தை பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கல, ஏவாள கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போகல, அந்த மரத்துக்கிட்ட இழுத்துட்டு போகல, பழத்தை பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கல. என்ன பண்ணா, பேசிட்டே இருந்தா. அவகிட்ட ஆண்டவர் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா, சாப்பிட சொன்னாரா, செத்து போயிருவேன்னு சொன்னாரா, நீங்க இப்படி பேசி 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 அந்த ஏவாளை எங்க கொண்டு வந்தா, அந்த மரத்துக்கிட்ட கொண்டு வந்து அந்த பழத்தை பார்க்க வச்சு அது மேல ஒரு இச்சை உண்டு பண்ணி அந்த ஏவாளே பழத்தை பறிச்சு சாப்பிட்டு பாவம் செய்யும்படி செய்தான். அதனால இயேசு இன்னைக்கு என்ன பண்ணார் பாருங்க, நீ பேசியே என் மகளை என்ன பண்ண, பாவத்தில் நீ விழ செய்த, அதனால நானும் என் ஜனங்களோடு கூட பேசியே பரலோகத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லித்தான் இந்த வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பாருங்க, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, இந்த வார்த்தைப்படி நடக்கிறவங்க எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். பார்த்தீங்களா, முள்ளாலத்தை எடுப்பா. வார்த்தையிலே நம்மை பாவத்தில் விழ செய்தான் பிசாசு. இயேசு தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. 2வது, ஒரு மரத்திலிருந்து பாவத்தில் விழ செய்தான் மனுஷனை. மரம், அந்த மரத்திலிருந்து அவங்க பாவம் செய்தாங்க. அதனால தான் இயேசுகிட்டு பாருங்க, அதே மரத்துல, சிலுவை மரத்துல தான் பிசாசுடைய தலையை நசுக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஏன், ஒரு பாவ மரத்திலிருந்து பழத்தை கொடுத்து நம்ம விழ செய்தான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ மரத்தை கொண்டு தானே என் பிள்ளைகளை பாவத்தில் விழ செய்த, அதே மரத்தின் மூலமா உன் தலையை நசுக்கிற பாடுறான்னு சொல்லி சிலுவை மரத்துல அவனுடைய தலையை நசுக்கினான். அதனால தான் ஆதாம் ஏவாள் உண்டாக்கி 4000 வருஷத்துக்கு பிறகு இயேசு இந்த பூமியில பிறந்தா. ஏன்னு சொன்னா, அது வரைக்கும் சிலுவையில அறைந்து கொள்ளுகிற தண்டனை வரவே இல்லை. இயேசுனுடைய திட்டம் என்னன்னா, அங்கே ஆதியாம 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னன்னா, அவர் உன் குதிங்காலை நீ நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவா. சிலுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த சிலுவை தண்டனை என்றைக்கு இந்த உலகத்துக்கு வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தா. அதன் காலத்துல கர்த்தர் கரெக்டா செய்வார். அதுக்கு முன்னாடி வந்து செத்தாலும் நமக்கு ரட்சிப்பு வராது, அதுக்கு பின்னாடி இப்போ வந்தாலும் தூக்குல போட்டுருவாங்க. இப்பெல்லாம் தூக்கு தண்டனை, அப்பவும் நமக்கு ரட்சிப்பு வராது. கரெக்டா சிலுவையில அறைந்து கொன்றாதான் நமக்கு ரட்சிப்பு. இயேசு பிசாசின் தலையை சிலுவையில தான் நசுக்க முடியும், தூக்குல போட்டெல்லாம் நசுக்க முடியாது, அவன் தப்பிச்சிருவான். அப்ப சிலுவை தண்டனை என்றைக்கு வருகிறதோ அதுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டே இருந்தாரு. கரெக்டா அந்த சிலுவை தண்டனை ரோமர்கள் கொண்டு வந்து எருசலேமில் அது உருவாக்குனாங்க பாருங்க. அந்த காலகட்டத்தில் இயேசு பிறந்து கரெக்டா அழகா சிலுவையின் மூலமா பாவத்தை கொண்டு வந்தா, அந்த சிலுவையின் மூலமா கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 3வது, அந்த பாவத்தை ஒரு பெண் மூலமாய் கொண்டு வந்தான். ஏவாள் மூலமாக இந்த பாவத்தை கொண்டு வந்து நம்மை பாவத்தில் விழச் செய்தான். சரியா? ஆதாம் மூலமா பாவம் வரல. முதல் பாவம் யார் மூலமா வந்தது? ஏவாள் மூலமா தான் பாவம் வந்தது. அப்ப ஏவாள் மூலமா இந்த பாவத்தை பிசாசு கொண்டு வந்ததுனால ஆண்டவர் யோசனை பண்ணாரு, ஸ்திரீயின் வித்தினாலே உன்னை நான் என்ன பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணுவேன்னாரு. ஸ்திரீயின் வித்து மூலமா இயேசு வருவேன்னு சொல்லிதான் புதிய ஏற்பாடுல மரியாளை கர்த்தர் செலக்ட் பண்ணாரு. புரியுதுன்னு ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப முள்ளாலத்தை எடுப்பாரு ஆண்டவர். கரெக்டா மரியாளை செலக்ட் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஒரு ஸ்திரீயின் வித்தின் மூலமாக இயேசு பிறந்தார் பாருங்க. ஸ்திரீயின் வித்து இயேசுக்குள்ள இருக்கு. எவ்வளவு பாக்கியவான்கள் நீங்கள, எவ்வளவு பாக்கியவதிகள் பாருங்க. பெண்களுடைய வித்தின் மூலமா தான் இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தா. ஏன்னா பிசாசை வெட்கப்படுத்தும்படி, பிசாசை நசுக்கும்படி. நீ ஒரு பெண்ணை கொண்டு பாவத்துல விழச்செய்த என் ஜனங்களை, நானும் ஒரு பெண்ணின் வித்தின் மூலமா நான் வந்து உன்னை விழச்செய்ற பாருன்னு சொல்லி அதே பெண்ணின் வித்தின் மூலமா இயேசு பிறந்து அந்த சாத்தானின் தலையை நசுக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 4வதாக, ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் நிர்வாணிகள் ஆனாங்க. அது வரைக்கும் நிர்வாணிகள் ஆகல. ஏவாள் சாப்பிட்ட உடனே இவங்க மகிமையை இழக்கல. நல்ல கவனிங்க. ஆதாம் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ட பிறகுதான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. ஏன்னா ஆதாம் தான் முதல்ல அதுக்கு பொறுப்பாளி, அவன் தான் அந்த வார்த்தைக்கு பொறுப்பாளி. ஆனால் அவனும் உடன்பட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு கண் திறக்கப்பட்டது. கண் திறக்கப்பட்டதனுடைய காரணம் என்னன்னா, அன்று முதல் இவர்களுக்குள்ள மரணம் வந்து விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன வந்துச்சு? அது வரைக்கும் அவங்களுக்கு மரணமே கிடையாது, நித்திய ஜீவன் அவங்களுக்குள்ள இருந்தது. இப்போ மரணம் என்று ஒன்று வந்துருச்சு.
இப்ப மரணம் என்று அந்த மனுஷனுக்குள்ள வந்தோடனே 60 வயது 70 வயது 80 வயது மிஞ்சினா 100 வயது அல்லது 1000 வருஷம் செத்து போனோம். அப்ப மரணம் என்பதை கொண்டு வந்தது யாருன்னா ஒரு மனுஷன். புரியுதா? யார் கொண்டு வந்தது? ஒரு மனிதன். இப்ப இந்த மனிதன் மூலமாகவே அந்த மரணத்தை ஜெயிக்கணும், அந்த மரணத்தை தோற்கடிக்கணும். அதுக்காகத்தான் இயேசு ராஜா, பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகி மனிதனாய் இந்த பூமிக்கு பிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இப்ப மரணத்தை பாருங்க, இயேசு மரணத்தினால் மரணத்தை ஜெயித்தார். முள்ளால் எடுக்கிறார் பாத்தீங்களா? இப்ப மரணத்தை, மனுஷனுடைய மரணத்தை எப்படி செய்தாரு? அவர் மரித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். இப்ப 2வது மரணம் நமக்கு கிடையாது. ஏன்னு சொன்னா இயேசு மரணத்தினால மரணத்துக்கே மரணடி கொடுத்தவர் யாரு? நம் இயேசு. புரியுது மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதனால தான் இந்த கொள்ளிவாய் சர்பம் கடிச்சவங்கள எதை வச்சு சுகம் கொடுத்தாரு? இப்ப ஏன் கொள்ளிவாய் சர்பத்தை வச்சாருன்னு புரிஞ்சுதா? எது மூலமா நாம விழுகிறோமோ அதன் மூலமாவே நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார்.